கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மனநிறைவை தருகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா திங்களன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு தனக்கு மிகுந்த மனநிறைவை அளிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தன் மீது சுமத்தப்பட்ட அவதூறை நீக்கி அரசியல் எதிரிகளால் சுமத்தப்பட்ட பழியை துடைத்திட்ட தீர்ப்பு என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, தான் எந்த தவறும் செய்யாதவர் என்பதை உறுதி செய்த மற்றும் புடம் போட்ட தங்கமான தான் மீள வழிவகை செய்த தீர்ப்பு என்றும் கூறியுள்ளார். கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு பிறகு தன் மீது மாறா பற்றும் அன்பும் கொண்ட தமிழக மக்கள் இறைவனிடம் வேண்டியதற்கு இறைவன் அளித்த வரம் இது என்றும், இந்த தீர்ப்பு தனிப்பட்ட முறையில் கிடைத்த வெற்றி என்று தான் கருதவில்லை, நீதி நிலைநாட்டப்பட்டு தர்மம் வென்றது என்பதுதான் இந்த தீர்ப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சூழ்ச்சிகள் தற்காலிகமாக வெற்றி பெறலாம், ஆனால் இறுதி தீர்ப்பு தர்மத்திற்கும் நேர்மைக்கும் தான் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, திமுகவினரால் சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு அதன் காரணமாக தன் மீது போடப்பட்ட வழக்கில் சதியும் விதியும் சதிராடியதால் இடையிலே நீதி உறங்கிவிட்டது. இன்றைய தீர்ப்பு நீதியே வெல்லும் என்பதை பறைசாற்றுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். தன்னையும் அதிமுகவையும் வெல்ல முடியாது என்ற காரணத்தால் அரசியல் எதிரிகள் இறுதி வரை சூழ்ச்சிகள் செய்து தன்னையும் எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட கட்சியையும் அழித்து விடலாம் என்ற காழ்ப்புணர்வை இன்றுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிக்கையில் கூறியுள்ளார். தன் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனைகள் செய்த கட்சியினருக்கும் தமிழக மக்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ள ஜெயலலிதா, 233 பேர் தனக்காக உயிரை மாய்த்து கொண்டது வேதனை அளிப்பதாகவும், அவர்கள் நிதானமாக இருந்தால் இன்று மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். தமிழக மக்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்றும், தமிழக மக்களின் நலனே தன் நலன் என்று மக்களுக்காகவே உழைத்திடுவேன் என்றும் ஜெயலலிதா அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.